சானு பிஇஓ மேடம் அவர்களை விளக்கேற்று அன்புடன் அழைக்கின்றோம். பேரூராட்சி தலைவர் அவர்களை விளக்கேற்று அன்புடன் அழைக்கின்றோம். திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். துணைத் தலைவர் இம்தியாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Great and successful. I hope you will enjoy the program. Have a good time and thank you for joining us. மாணவர்களின் வரவேற்புரை. அழகான மாலை பொழுது இது. அரசு பள்ளி ஆண்டு விழா மேடை இது. அத்தைகளே, மாமன்களே, அக்காகளே, தங்கைகளே, அன்னை தந்தை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? தெரியலையே. நிகழ்ச்சிகளை நாமே நடத்த போது தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதை நினைச்சு நல்லா நடத்துவோமான்னு சற்று எனக்கே பயமா தான் இருக்கு. எனக்கு என்ன தோணு தெரியுமா? யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பல நம்பிக்கை. கண்டிப்பாக நல்லா நடத்துவோம். ஆடல், பாடல், நாடகம், தனித்திறன் பல்சுவை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நம் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் நிகழ்ச்சி சிறப்பாக அமையுமாறு நிறைய ஆச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவு அமைதியா இருக்கணும். அப்பனா தூங்கிடுவாங்க. அப்படி இல்லை, நம்மளை உற்சாகப்படுத்தி அப்பப்ப கை தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். முதல்ல நாம இவங்களை தொந்தரவு பண்ண கிளம்பிடுவோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம் என்ற பொன்மொழியை கேட்ப நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்று வரவேற்புரை வழங்க பள்ளி சார்பாக அழைத்துவிட்டு நாங்கள் சென்று அமர்கின்றோம். ஆதியில் உதித்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, நம்மை விளைவிக்கும் நற்செம்மொழியா. எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நமது பள்ளியின் 24ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து பட்டாம் பூச்சிகளாய் இவ்விழாவை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற உறுதிமொழிக்கு ஏற்ப தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக ஆசிரியர் பெருமாளை வருக வருக என வரவேற்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படிக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் துள்ளித் திரியும் புள்ளி மான்களான மாணவ செல்வங்களை வரவேற்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், பிடிஏ ஆசிரியர்கள், ஐடிகே தன்னார்வலர்கள் மற்றும் சேதுபதி சிலம்பம் பாசறை அவர்களையும் வருக வருக என பேரன்புடன் வரவேற்கின்றோம். உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர் அன்பும் அரவணைப்பும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கை 2023-24 புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் ஒன்றியம் எங்கள் பள்ளியான
கீரனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 2023-24 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் கூட பத்திரமாக விட்டு செல்வது பள்ளியில்தான். மனித வாழ்நாட்களில் மகத்தான வெற்றி சின்னம் பள்ளிக்கூடம் என்று இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. எங்கள் பள்ளி தொடங்கி சுமார் 74 ஆண்டுகள் ஆகின்றது. 5 தலைமுறைகளை கண்ட சிறப்பு வாய்ந்தது இப்பள்ளி. தொடக்க நிலையில் 1000 மாணவர்களும் 17 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வந்தனர். பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடி கொள்வதுதான் கல்வி என்று பள்ளி அமைவிடம் பற்றி எம் பள்ளி ஆசிரியர் விளக்க வருகிறார். நன்றி. கீரனூர் பேரூராட்சி நகரின் நடுவே அமைந்துள்ள எங்களது பள்ளி 1950 ஜூன் 8ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்டு இன்றுடன் 73 ஆண்டுகள் நிறைவேறி 74ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்துவிட முடியாது. இந்த சிந்தனை துளிக்கேற்ப இன்று எம் பள்ளி மாணவர்கள் கல்வித்துறையிலும் மற்ற பல துறைகளிலும் ஏராளமான ஆசிரியர்களும் பொறியாளர்களும் வழக்கறிஞர்களும் காவலர்களும் மருத்துவர்களும் மற்றும் அரசியல்வாதிகளும் இப்பள்ளியிலிருந்து உருவானார்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி இத்தகைய உயர்வுக்கெல்லாம் காரணம் ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல், சகோதர மனப்பான்மை, விட்டுக் கொடுத்தல் போன்ற நற்பண்புகளை வளர்த்த எம் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பள்ளி அமைவிடம். பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி என 2 வகை முறைகளில் 6 வகுப்பறை கொண்டு செயல்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளி சுமார் 10,000 சதுர அடி நிலப்பரப்பளவை கொண்டுள்ளது. எம் பள்ளி வளாகத்தினுள் வட்டார கல்வி அலுவலகம், வட்டார வள மையம், இயலா குழந்தைகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையமும், காலை உணவு மதிய உணவு கூடமும், இருபால் மாணவர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறைகளும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியும் ஒருங்கே அமைந்துள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர்களில் நலன் கருதி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும், ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். ஒரே ஆயுதம் ஆசிரியர்கள் என்று கூறி பள்ளியின் செயல்முறைகள் குறித்து விளக்க வருகிறார்கள் எம் பள்ளி ஆசிரியர். 10 மணிக்கு தொடங்கி மாலை 4:10 மணிக்கு முடிவடைகிறது. இதில் காலை வழிபாட்டில் தேசிய கொடி ஏற்றுதல், தமிழ்தாய் வாழ்த்து, கொடிப்பாடல், உறுதிமொழி, திருக்குறள் கூறி அதற்கு விளக்கம் கூறப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பழமொழியும் செய்தித்தாளும் வாசிக்கப்படுகிறது. பின்பு தேசிய கீதம் என அனைத்து மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வண்ணமே அமைகின்றது. பள்ளியில் உள்ள குழுக்கள், கல்விசார் அமைப்புகள், கல்விசாரா அமைப்புகள் என 2 வகை குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. கல்விசார் அமைப்புகள் ஒவ்வொரு மாணவர்களும் நம் நாட்டின் தூண்கள் என்று கூறிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சொற்பொழிவுக்கேற்ப எம்பள்ளி மாணவர்களை பாடல் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கதை கூறுதல் போன்ற பல திறமைகளை தடம் பதிக்கும் அளவிற்கு எம்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு, இல்லம் தேடி கல்வி, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், NILP போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. கல்வி சாரா அமைப்புகள் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையார் கூறிய பழமொழியை நிறைவேற்றும் வகையில் எம்பள்ளி மாணவ மாணவிகள் சிலம்பம், கராத்தே, மூச்சு பயிற்சி விளையாட்டுகள் என அனைத்திலும் எம்பள்ளி இந்த அமைப்பு மூலம் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். கல்வி செயல்பாடுகள். ஜூலை 15ஆம் நாள் காமராஜர்
காமராஜர் பிறந்த தினமான கல்வி வளர்ச்சி நாளினை நமது எஸ்எம்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம் பள்ளியில் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆசிரியர்களும் அரசு அலுவலர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் பங்கு கொண்டு சிறப்பான முறையில் விழா நடந்தது. செப்டம்பர் 5ஆம் நாள் அன்று ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடி குழந்தைகளுடன் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கி இனிதே நடைபெற்றது. 24/9/2023 அன்று இந்தியா வேர்ல்டு ரெக்கார்டில் எம் பள்ளி மாணவர்கள் சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்று எம் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்சி அளித்த சிலம்பம் மாஸ்டர்களுக்கும் பெருமை சேர்த்தது பாராட்டிற்குரியது. உலக புத்தக வாசிப்பு தினத்தை ஒட்டி கழுகு போல் அமர்ந்து புத்தகம் வாசித்தது மாவட்ட அளவில் எம் பள்ளியை திரும்பி பார்க்க வைத்தது எமக்கு பல மடங்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. சந்திரயான் 3 நிலவில் தரை இறங்கும் நிகழ்வு மாணவர்களுக்கு நேரடி ஒளிபரப்பாக ஏற்பாடு செய்து மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டியது பாராட்டிற்குரியது. 21/9/2023 அன்று மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணியும் தீயணைப்புத்துறை அலுவலர்களால் பயிற்சி அளித்து தீ விபத்து ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்ளும் முறை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. 14/11/2023 குழந்தைகள் தினத்தன்று மாணவர்களுக்கு சில போட்டிகள் மேற்கொள்ளப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் அளிக்கப்பட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஜனவரி 8, 2024 தூய்மை பணித்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர் என அனைவரும் இணைந்து பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி அனைவருக்கும் முன் உதாரணமாக நடத்தப்பட்டது. சுதந்திர தின விழா, காந்தி ஜெயந்தி, குடியரசு தின விழா என அனைத்து அரசு விழாக்களும் மாணவர்களின் தனித்திறனோடு கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்று குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி மற்றும் பிற நலத்திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்படுகிறது. பிப்ரவரி 7, 2024 அன்று பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் எமது பள்ளி பங்கு பெற்றது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இல்லம் தேடி கல்வி மூலம் இன்னும் பிற நலத்திட்டங்களும் நான் முதல்வன் திட்டம், வானவில் மன்றம், புதிய பாரத கல்வி திட்டம் என பல உயரிய இலக்குகளுக்கு உறுதுணையாக எம் பள்ளி செயல்பட்டு வருகிறது. எதிர்கால திட்டங்கள் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதோடு மாணவர்கள் இடைநிற்றலை இல்லாமல் செய்தல், மாணவர்களின் வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதோடு நினைவாற்றலை அதிகப்படுத்த முயற்சி மேற்கொள்ளல், நூலக பயன்பாட்டை அதிகரித்தல், ஆங்கில வழியில் பேச உரிய நடவடிக்கை எடுத்தல் போன்றவை. சாதிக்க பிறந்த உன்னை சோதிக்க யாரும் இல்லை, போதிக்கும் மனிதனும் சாதனை செய்திடுவான். தன்னம்பிக்கை இருந்தால் போதும் என்ற நம்பிக்கை வரிகளோடு அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று கூறி நன்றி நவில்கிறேன். நன்றி, வணக்கம். வீரமும் விவேகமும் எங்களின் உடைமை, கற்றலும் கற்பித்தலும் எங்களின் கடமை என்று ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த என் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நன்றி. வாழ்த்துறை சந்தனராஜ் தலைமை ஆசிரியர் அவர்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கங்கம்பட்டி. சீரோடும் சிறப்போடும் கீரனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 74ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்ற இவ்வேளையில் தலைமையேற்றுள்ள எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் மற்றும் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய அருமை நண்பர் பேரூராட்சி துணைத் தலைவர் இம்தியாஸ் அவர்களையும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் பெற்றோர்களையும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களையும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீரனூர் பள்ளியின் 73 ஆண்டுகள் முடிந்து 74ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த மாலை பொழுதினிலே
இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று இருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அக்கா நா மகராஜ் பான் அவர்களே மற்றும் பேரூராட்சி தலைவர் அக்கா ஜெயமீரா ரவிக்குமார் அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளிக்கு மற்ற பள்ளியிலிருந்து சிறப்பு விருந்தினராக வருகின்ற ஆசிரியர் சந்தன்ராஜ் அவர்களே, ஆசிரியர் விஜய் அவர்களே, ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களே, கீரனூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அண்ணன் அருள் அவர்களே, ஆசிரியர் ஸ்டீபன் அவர்களே, துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் இம்தியாஸ் அவர்களுக்கு மு சந்தனராஜ் பிஎஸ்சி பிஎட் அவர்கள் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தனலட்சுமி அவர்களே மற்றும் ஆசிரியர் சாந்தி அவர்களே மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், எஸ்எம்சி, பிடிஏ, பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய மார்கரெட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு இந்த பள்ளி ஆண்டு விழாவானது 74ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளி ஆண்டு விழாவிலே இந்த பள்ளிக்கும் எனக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் நானும் இந்த பள்ளியில் படித்த மாணவன் தான். இதே பள்ளியில் படித்து இதே ஊரில் வருகை தந்த மு சந்தனராஜ் பிஎஸ்சி பிஎட் தலைமை ஆசிரியர் கங்கம்பட்டி அவர்களுக்கு ஊராட்சி பேரூராட்சி தலைவர் இம்தியாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே பள்ளியில் படித்து இதே பள்ளியில் இன்று கீரனூர் பகுதியின் பேரூராட்சி துணைத் தலைவராக நானும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த பள்ளியில் நான் படித்த பொழுது நடந்த ஆண்டு விழா இதே அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அந்த பகுதியில் நடந்தது. இதை மீண்டும் சென்ற வருடம் இதே போல் நடத்தினார்கள். அதை விட்டுவிடாமல் இந்த வருடமும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக தொடர்ந்து இந்த பள்ளியில் ஆண்டு விழா இதே போல் நடப்பதற்கு காரணம் என்பதால் இதற்கு உங்கள் பெற்றோர்களின் உறுதுணை, குழந்தைகளின் மாணவ செல்வங்கள் ஒற்றுமை மற்றும் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியரோடு ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு குடும்பம் போல் இந்த பள்ளி செயல்படுவதன் காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு எவ்வளவோ சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காலை உணவு திட்டம் மற்றும் இல்லம் தேடி கல்வி போன்ற அனைத்து பல சலுகைகளையும் மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்லூரியில் படிக்கும் சேர்வர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அரசு பள்ளி என்பது ஒரு சாதாரணம் அல்ல. இன்று கீரனூரில் பல பகுதிகளில் பல பள்ளிகள் இருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் இதே பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இன்று ஒரு மருத்துவராக, பொறியாளராக, அரசு வழக்கறிஞர் மற்றும் அரசு அதிகாரிகளாக இருப்பதற்கு காரணம் என்பதால் இந்த பள்ளியில் போட்ட விதைதான். எனவே இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பல நல்ல பெயர்களை வாங்கிக் கொண்டு இந்த பள்ளியின் மாணவ செல்வங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதற்கு காரணம் என்பதால் இந்த பள்ளியில் சேதுபதி சிலம்பம் பாசறை என்ற ஒரு அமைப்பும் மற்றும் எஸ்எம்சி மேலாண்மை குழு என்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இந்த 2 அமைப்புகள் தான் இந்த குழந்தைகளை நல்லா ஊக்குவித்து பல நல்ல விளையாட்டு போட்டிகள் ஆர்வத்தோடு மாணவ செல்வங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சிலம்பம் அந்த எஸ்எம்சி மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை குழு எல்லாம் கிடையாது. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஆண்டு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா
மாணவிகளை மட்டும்தான் அந்த நடன போட்டிலாம் கலந்துக்க சொல்லுவாங்க. திரும்ப சொல்றேன், நான் இதே மாணவர்களை கலந்துக்கவே விட மாட்டாங்க. சாந்தி டீச்சர் தான் வந்து மாணவர்களை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் நாங்கள் பயிற்சி பெற்றோம். அது மாதிரி அதே மேடையில் இன்றும் நானும் ஒரு கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடர்ந்து அரசு பள்ளிகளும் மற்ற உயர்ந்த பொறுப்பிற்கு வருகை தந்து நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலே முதன்மை பள்ளியாக கீரனூர் அரசு தொடக்கப்பள்ளி என்பதை பெருந்துணையாக உறுதியேற்பதற்கு நீங்கள் அனைவரும் சபதம் ஏற்று பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் பள்ளிக்கு நல்ல பெயரை வாங்கி தந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சிறப்பித்திற்கு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் மகராஜ் பானு MA MA அவர்கள் நம்மளுடைய பேரூராட்சி தலைவர் ஜெயமிரா ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு பெரிய கிளாப்ஸ், ஒரு பெரிய கைத்தட்டல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீரனூர் பேரூராட்சியில் 74ஆம் ஆண்டு விழா அழைத்தமைதற்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி ஆண்டு விழாவின் தலைமையை ஏற்றிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் பேரூராட்சி துணைத் தலைவர் தம்பி இம்தியாஸ் அவர்களையும் மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் அனைவருக்கும் மற்றும் இம்மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக இவ்விழாவிற்கு வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். போன வருடம் இல்லாமல் இவ்வருடம் இப்பள்ளியில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, மாணவ செல்வங்கள் இருக்காங்க. மாணவர்களே, நீங்கள் தான் இந்நாட்டின் எதிர்காலம். அதை நினைப்பில் வச்சுக்கிட்டு பள்ளியில் நல்ல பள்ளிக்கு தினமும் வாங்க, நல்லா படிங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். நானும் இந்த ஸ்கூலில் தான் இடைநிலை ஆசிரியர் பயிற்சிக்கு பயிற்றேன். இப்பள்ளி வந்து நல்ல பெருமை வாய்ந்த பள்ளி. இப்பள்ளிக்கு மாணவ செல்வங்க எல்லாம் பெருமை வாங்கி கொடுங்க. இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும் இன்னும் மேலும் நிறைய பதவிகள் பெறவும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புள்ளதாக வருகை தந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க நம்மளுடைய தலைமை ஆசிரியர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கும். கீரனூரை தவிர மற்ற ஊர்ல எல்லாமே திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம திருவிழாவை உருவாக்குறோம். ஒரு சில வார்த்தைகள் அம்மா. புதுக்கோட்டை கல்வி மாவட்டம் குன்றாண்டார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீரனூர் பள்ளியின் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் 74வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் நமது பேரூராட்சியின் தலைவர் ஜெயமீரா அவர்களையும் இப்பேரூராட்சியின் எழுச்சிமிகு இளைஞர் அருமை தம்பி இம்தியாஸ் பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களையும் வார்டு உறுப்பினர்களையும் ஸ்டெம் கோஆர்டினேட்டர் அவர்களையும் இப்பள்ளியின் பெருமைமிகு தலைமை ஆசிரியர் அவர்களையும் அவருடன் பணியாற்றும் ஆண்டறிக்கை வாசித்து அனைவரையும் அசப்பாக நம்மளை எல்லாம் வியப்பில் ஆழ்த்திய அனைத்து ஆசிரியர்களையும் இத்தருணத்தில் மாலை வணக்கம் கூறி வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இப்பள்ளிக்கு இவ்வளவு சிறப்பானதொரு ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் இப்பள்ளிக்கு விழா ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கும் சாந்தி, மல்லிகா, செசிலி, இமாக்குலேட் டீச்சர்ஸையும் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர் பயிற்சி மாணவிகள், NILP ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஸ்டெம் கோஆர்டினேட்டர் மலர்விழி, அவங்களே தான் பள்ளி மேலாண்மை குழு தலைவர். அது இல்லாமல் இந்த மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு இருக்கு, அருமையான பொண்ணு, எதுக்கு எடுத்தாலும் ஓடி வந்து எல்லா வேலையும் செய்யும். இவர்களை எல்லாம் ஒரு சிறப்பானது ஒரு வாழ்த்து கூறி தருணத்தில் மாலை வணக்கம் கூறி பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன்.
அதோடு இல்லாமல் இப்பள்ளிக்கு பசியார நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் காலையில் சிற்றுண்டி குடித்து மாலையில் நண்பகல் உணவு முட்டையுடன் அறுசுவை உணவை சமைத்து கொடுத்து இப்பள்ளியை ஒரு அன்னசாத்திரம் யாவினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் 9:30 மேலே அதுக்கு முன்னால் பசியார வைக்கிற அந்த சத்துணவு பணியாளர்கள் மற்றும் காலை சிற்றுண்டி ஊழியர்களையும் இத்தருணத்தில் பாராட்டி அவர்களுக்கும் வணக்கம் கூறி மகிழ்கின்றேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லோரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அருமையானதொரு குரூப் டான்ஸாக ஆட போகிற குரூப் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸாக வேர் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எப்போ ஆடுவாங்க, இவங்கெல்லாம் மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு போயே ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாநாட மயிலாட எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டால் இந்த தருணத்தில் விட்டால் உங்களை எல்லாம் ஒத்தொத்தையாக சந்திக்க முடியாது. கூட்டமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மாணவர்களுக்கான 14 வகை நலத்திட்டங்கள், காலை சிற்றுண்டி முதல் மாலை விலையில்லா பேருந்து பயண அட்டையில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கான நலத்திட்டம் வரை, இல்லாத ஏழை மாணவ மணிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை திட்டம், அது இல்லாமல் தன்னுடைய தேர்வில் சிறப்பானதொரு வெற்றியை எய்துவிட்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை, அது இல்லாமல் +2 வரை தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பயின்றுவிட்டால் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அது மட்டுமா, அதோடு இல்லாமல் அவர் உயர்கல்வியில் ஒரு பட்டப்படிப்பை முடித்துவிட்டால் பெண்களுக்கு பெண் கல்வி பயின்றமைக்காக ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய். பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களான்னு சொல்லி யாரோ போய் கேட்டாங்க போல இருக்கு. உடனே நம்மளுடைய அரசாங்கம் தமிழ் புதல்வன் என்ற ஒரு திட்டம், பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்றிருந்து அங்க போனா அந்த மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ திட்டம்லாம் இருக்கு. இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல 1000 ரேங்க் உள்ள வாங்கினா 7000 ரூபாய் உதவித்தொகை. இவ்வளவு நலத்திட்டங்களையும் நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ்நாடு அரசாங்கம் மாணவ செல்வங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் என்றென்றும் அழியாத செல்வமான கல்வியை பெற்று உங்கள் வாழ்வை உயர்ந்த நிலைக்கு நீங்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள், மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகள், நீங்க தான் முதல் பெற்றோர், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர். அவங்க பள்ளிக்கூடத்தில் வழிகாட்டினா நீங்க வீட்டில் வழிகாட்டி நலத்திட்ட உதவிகளோடு அவங்க வாழ்வில் முன்னேற எல்லா வகையான வழிவகைகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதோடு இல்லாமல் மாணவர்கள்லாம் நீங்க ஒரு படிப்பை ஒரு சுமையா கருதக்கூடாது. கொரோனா காலத்துல அழகா ரெஸ்ட் எடுத்தீங்க, ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு சிறப்பாக வழிகாட்டணும். நீங்கெல்லாம் அந்த விடுபட்டு போன இடைக்கால கல்வியை கற்றல்ல ஏற்பட்ட தடையை நீக்கணுங்கிறதுக்காக தான் இல்லம் தேடி கல்வி திட்டம். 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் மாலை நேர வகுப்பாக இல்லம் தேடி கல்வி நடக்குது. அதையும் நீங்கள்லாம் பயன்படுத்திக்கிறணும். அதில் எல்லாம் படித்து உங்கள் வாழ்வில் நீங்கள் என்றென்றும் அழியாத கல்வியை பெற்று எல்லாம் வல்ல இறைவனால் எல்லா வளமும் நலமும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்று இந்த ஆண்டு விழா தருணத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி தலைமை பொறுப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை இந்த அளவில் பேச ஊக்குவித்த அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், அருகில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், அவையில் விட்டிருக்கும் இதர விடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி நவிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்த ஐயா சு பாலகிருஷ்ணன் MA BEd அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். நான் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. ஏன்னா டான்ஸை தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு இப்போயே கொட்டாய் வந்துருச்சு, பிள்ளைங்க தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரே ஒரு திருக்குறளோட முடிச்சிடுறேன். கல்வியுடைய பெருமை 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த திருவள்ளுவர் சொல்ல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளை ஏன் சொல்கிறோம்னா இதில் எங்கேயுமே துணைக்கால் இல்லை. இந்த திருக்குறளில் எங்கேயுமே துணைக்கால் இல்லை. அது மாதிரி நம்ம படித்தோம்னா வாழ்க்கையுடைய யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா கேபி அருள் சந்தனராஜ் MS B.Ed MPhil அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கீரனூர் ஒரு சில வார்த்தைகளை விமரிசையாக இந்த இனிய மாலை பொழுதிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருதினாக வருகை தந்த ஐயாவுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. விழாவயல் ஸ்டீஃபன் அவர்கள் ஆசிரியர் ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? நம்மளுடைய சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீரனூர் 74வது ஆண்டு விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலரும் அக்கா நான் மகராஜ் பானு அவர்களே, பேரூராட்சி தலைவர் அவர்களே, பேரூராட்சி துணைத் தலைவர் அன்பு சகோதரர் இம்தியாஸ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, ITK தன்னார்வலர்களே, PTA டீச்சர்ஸ் மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் விஜய் அவர்களுக்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மோசக்குடி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். எல்லாருமே வந்து பயங்கரமான கெட்டப்லாம் போட்டிருக்காங்க, பயமா இருக்குது, டப்பாவெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கியதான் மகாகவி பாரதி. முதலில் தமிழுக்கு தலை சாய்த்து இந்த 74வது பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்க எனக்கு அழைப்புதலை வழங்கிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தாயினிப்பட்டி முன்னாள் தலைமை ஆசிரியர் அம்மா எலிசபெத் ராணி அவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் மெகராஜ் பானு அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். சவுண்டா இருந்தாதான் ஏதாவது தப்பு பண்ணா தப்பிக்க முடியும். காப்பாத்துவீங்களா? சவுண்டே இல்ல. ஐயா ஸ்டீஃபன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். போட்டிகளுக்கான பரிசு அப்புறமே கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹை ஷேக் அலாவுதீன், நீட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஹிதீஷ் அபரி, சிவன்யா ஃபர்ஸ்ட் பிரைஸ். இவங்களை நல்லா கிளாப் பண்ணுங்க. பிள்ளைங்க கூப்பிட சீக்கிரம் வாங்க. டைம் டேஸ் யுகன் 148 டேஸ் வந்திருக்காங்க. அஜந்தா 146 டேஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவங்க எல்லாருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பொன் ரக்ஷிதா, நீட்னஸ் எஸ் நேஹா, டைம் டேஸ் எம் அல்வாஜித். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி வழங்க நம்மளுடைய பேரூராட்சி தலைவர் அம்மா ஜெயமிரா ரவிக்குமார் இணைந்து வட்டார கல்வி அலுவலர் அம்மா மெகராஜ் பானு அவர்கள் இந்த ஒரு பரிசுகளை வழங்குவார். கிளாப்ஸ் கொடுங்க பசங்களுக்கு, கிளாப்ஸ் கொடுத்துட்டே இருங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி கே சுபஸ்ரீ, நீட்னஸ் தானியா ஸ்ரீ, டைம் டேஸ் ரக்ஷனா ஸ்ரீ. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் மேல வாங்க. ஸ்டாண்டர்ட் பேர் கவனிச்சிட்டீங்களா? கே சுபஸ்ரீ, தானியா ஸ்ரீ, ரக்ஷனா ஸ்ரீ. ரக்ஷனா ஸ்ரீ 153 டேஸ் வந்திருக்காங்க. நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி ஏ ஆகாஷ், கேர்ள்ஸ்ல சாய் ஜெயஸ்ரீ, பௌசில் இனாயா, நீட்னஸ் சாய் ஜெயஜினி, சாய் ஜெயனி, மோனிகா, சிவராமநாதன் 154 டேஸ். இப்போ பொதுவான பிரைஸ் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் குஷன், ரோஷினி, ஆமினா பர்வேன், ஹரிஷ் 153 டேஸ் வந்திருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க, அப்போ சீக்கிரம் பிரைஸ் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். %100% வந்து அவங்க எல்லாருமே
வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு டைம் டேஸ் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஒரு நாள் லீவ் போடாம பிள்ளைங்க ஆர்வத்தோட வர்றாங்க நம்ம ஸ்கூலுக்கு. நல்லா கிளாப் கொடுங்க. ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாமா? வரும்போது ரீசன் சொல்லி லீவ் போடுற காலம் போய் நாங்களே போங்கப்பான்னு சொன்னாலும் போக மாட்டாங்க பிள்ளைங்க. அப்படி ஸ்கூலுக்கு வர்றாங்க ஆர்வமா. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ஆர்வமா பிள்ளைகளை அனுப்புறீங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. அப்பதான் நிறைய பேர் உட்காந்துருக்கவங்கலாம் அடுத்து நாங்க வாங்கணும் அப்படின்னு வருவாங்க. 4th ஸ்டாண்டர்ட் ஹரிஷ், தருண், லேயா, ஜெயஸ்ரீ, சாய் ஜெயனி 147 டேஸ் வந்திருக்காங்க. எஸ் மணிகண்டன் 147 டேஸ் வந்திருக்காங்க. கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தான். 5th ஸ்டாண்டர்ட் மஹிமே ராஜா, வர்ஷினி, யாழினி, சௌந்தர்யா, சௌந்தர்யா, கீர்த்தனா 152 டேஸ் ஸ்கூல் வந்திருக்காங்க. பிரித்திஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே கிளாப்ஸ் கொடுங்க. கிளாப் தட்டத்தை நிறுத்தாதீங்க. ஒவ்வொரு விஷயமா கண்டிப்பா வந்து ஸ்கூல்ல ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எல்லா நேம்ஸையும் திருப்பி வர வேணாம். எல்லாரும் பிரைஸ் வாங்கிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷேக் அலாவுதீன், யுவஸ்ரீ, யுகன், ரிஃபாயா, பேரமுதன், ஜெனிகா ஸ்ரீ, ஹிதேஷ் சபரி, சிவன்யா, பாண்டிச்செல்வன், கிரிஜா, சினோதா, திவிஜா. 4th ஸ்டாண்டர்ட் ஆகாஷ், சாய் ஜெயஸ்ரீ, பௌசில் இனாயா, ஹரிஷ், தருண், லேயா, சஞ்சய் நாதன், ஜெசிகா, சாய் ஜெயனி, மோனிகா, ஜெயஸ்ரீ, சிவசங்கரி, சிவராமநாதன், சாய் ஜெயனி, மணிகண்டன், ஜெயஸ்ரீ, குஷன், ரோஷினி, மஹிமே ராஜா, வர்ஷினிமே வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார்கள். தனலட்சுமி ஆசிரியர் சவுண்ட் கிடைக்குமா? தனலட்சுமி ஆசிரியருக்கு அடுத்தபடியாக நம் பள்ளியின் ஆசிரியர் ரா சாந்தி பீலிட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பேரூராட்சி தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். நம் பள்ளியின் ஆசிரியர் சாந்தி அவர்களுக்கு எவ்வளவு சவுண்ட் கிடைக்குது? சூப்பர், ஈக்குவல் சவுண்ட் தான். அடுத்தபடியாக நம் பள்ளியின் ஆசிரியர் மல்லிகா டீச்சர் அவர்களுக்கு சண்முகவல்லி டீச்சர் அவர்களை அழைக்கின்றோம். நம் பள்ளியின் ஆசிரியர் மல்லிகா. ஆஹா, தளபதி சவுண்ட் மாதிரிலாம் இருக்குது. அடுத்தபடியாக திருமதி செசிலி இமாக்குலேட் MABA ஆசிரியர் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார். புதிய ஆசிரியர் இந்த வருஷம் தான் அவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க. புதிய ஆசிரியர் செசிலி. எஸ், ஏகப்பட்ட சொந்தங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க. ஆசிரியர் மார்கரெட், திருமதி மார்கரெட் MABA அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்க அழைக்கின்றோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் புதுக்கோட்டை வரையும் கேக்குது. சூப்பர். நன்றிகள், நன்றிகள். ஒரு டீச்சர்ஸுக்கு இதை விட சந்தோஷமா கண்டிப்பா கிடைக்காது. சோ அந்த ஒரு பசங்க சவுண்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. மாஸ்டர் பாலாஜி அவர்களுக்கு நினைவு கேடை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க ஆசிரியர் மோசக்குடியின் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள்.
மாஸ்டர் கார்த்திக் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். அவருக்கு சேதுபதி சிலம்ப பாசறை பாலாஜி அவர்கள் நினைவு கோப்பை அண்டு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து பார்க்கிறோம். தலைமை ஆசிரியர் சூப்பர் சூப்பர் ஆசிரியர் சார்லஸ் சுந்தரராஜ் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். கீரனூர் 360 ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். சீஃப் கெஸ்டுக்கு கண்டிப்பா வந்து ரெகக்னைஸ் பண்ணியே ஆகணும். ஐ பெரியசாமி அவர்களுக்கு பாலாஜி மாஸ்டர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த சிச்சுவேஷன் தான் மிக முக்கியமானது. ஏன்னா குழந்தைகளுடைய நடனத்துக்கு எங்களுடைய பேச்செல்லாம் ஒரு சின்ன தூசு மாதிரி ஆயிரும், எடுபடாதுங்கிறது நல்லாவே தெரியும். அதனால இந்த அற்புதமான ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்கள், தலைமை ஆசிரியர் உட்பட, ஏன்னா அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக மிக என்னுடைய வணக்கத்தை தான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து காலையில் வீட்டில் குழந்தைகளுக்கு டீ கொடுக்கறத நிப்பாட்டிடுங்க. அது தேவையில்லை. அந்த டீ குடிக்கும்போது 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசி வராது. அந்த குழந்தைங்க பசியோட டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் கிளம்பும்போது அது வயிற்றுக்கு நிறைய சாப்பிடாது. பள்ளிக்கூடம் வரும்பொழுது 11 மணிக்கெல்லாம் பசி வந்துடும். அந்த குழந்தைங்க கேட்கவும் முடியாது. என்னதான் திறமையான ஆசிரியர்கள் பாடத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெமரி பவர் குறைஞ்சு போயிடும். இது அறிவியல் உண்மை. நான் வெளியில் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஏலக்காய், 10 மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் கொதிக்க வச்சு மண்பானையில் கொதிக்க வச்சு உங்களுக்கு 1 டம்ளர் டீ வேணும்னா, டீ அளவு 1 டம்ளர் தண்ணி வேணும்னா 2 டம்ளர் போட்டு கொதிக்க வச்சு அதை காலையில் கொடுங்க. ஏலக்காய் சேர்க்குறப்ப குளிர்ச்சி ஆயிரும் உடம்பு. மல்லி சேர்க்குறப்ப ஹார்ட் பிரச்சனை வராது. சீரகம் சேர்க்குறப்ப வயிறு பிரச்சனை வராது. மல்லி சேர்க்குறப்ப மூளை பிரச்சனை வராது. இதை டெய்லி கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லா பசி எடுக்கும். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க 4 இட்லி சாப்பிடும். தெம்பாவும் வளரும். மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்கும். காலங்கருதி நிறைய செய்திகள் சொல்லலாம். நான் வர தவறியதுனால இந்த ஒரு தகவலோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சத்துணவு ஊழியர்கள் தான் வந்து மிக சிறப்பாக சமைச்சு உங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம கௌரவிச்சிருக்கோம். கிளாஸ் கொடுக்கலாம். சத்தான உணவு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயங்க. சத்துணவு சாப்பாடுலாம் வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும். எவ்வளவு பேர் சத்துணவுல சாப்பாடு வாங்கிருக்கீங்க? நான் சாப்பிட்டுருக்கேன். நான் டெய்லியும் வந்து சாப்பிடுறேன். சாப்பிடுற பிள்ளைங்களா சொல்லுங்க. அம்மா சாப்பாடு நல்லா இருக்குமா இல்ல சத்துணவு சாப்பாடு நல்லா இருக்குமா? ஓகே 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 ஓகே. சுந்தரவல்லி, சமாதானமேரி இவர்களுக்கு நல்ல கிளாப்ஸ் கொடுங்க. நேராக நாங்கள் காலையில் எந்திரிப்போம். எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்கூலில் தான் காலையிலேருந்து தொடங்குவோம். நாங்கள் சாயந்தரமும் சாப்பாடு போட்டால் எல்லாமே முடிச்சுட்டு போயிடும் வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டும். அந்த அளவுக்கு இங்கே சமைச்சு போடுறாங்க. பிள்ளைங்களா நீங்கள் தான் கை தட்டணும். மதிய சாப்பாடு தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியும் போனால் சாப்பாடே கிடைக்காது. நம்ம அப்பா அம்மா இவங்க வந்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க பள்ளிக்கூடத்துல துப்புரவு பணியாளர். இவங்க இல்லைன்னா பள்ளிக்கூடம் இந்த அளவுக்கு தூய்மையே இருக்காது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் 150 பிள்ளைகளுக்கும் இது பண்றாங்க. அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சு ஒரு சின்ன பரிசு. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? சொல்லா காசு 500 ரூபாய் கீழே கிடக்குது. தனலட்சுமி டீச்சர், சாந்தி டீச்சர், மல்லிகா டீச்சர். எங்க மல்லிகா டீச்சர்லாம் வந்து நல்லா அடின்னு அடிப்பாங்க பாதா ஸ்கூல்ல படிக்கும் போது. இங்கெல்லாம் வந்து செசிலி இமாகுலே டீச்சர், தலைமை ஆசிரியர் மார்கரெட் டீச்சர். பெரிய பெரிய ஹீரோக்கு ஆடியோ லான்ச் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த அரங்கம் அப்படி இருக்குதுங்க. வேற லெவல்.
தன்னுடைய எளிமையான நடையில இயல்பான பழக்க வழக்கத்துல மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருடைய மனதையும் கவர்ந்தவங்க நம்மளோட தலைமை ஆசிரியர். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் நல்ல சவுண்ட் அண்ட் கிளாப்ஸ் கொடுத்துருவோம். சிறப்பு குழந்தைகளின் பாதுகாவலர் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். எல்லாரோட இன்னும் நான் ரொம்ப சிரமப்படுறவங்க அவங்க. சோ நம்மளோட கைத்தட்டல் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேரை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. மெயினான செந்தில்குமார் வெல்கம். சிறப்பு விருந்தினர் ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? மெயினான செந்தில்குமார். Thank you. I love you so much. நான் படித்த பள்ளிக்கூடத்துல இப்போ எனக்கு வந்து 27 year ஏஜ் ஆச்சு. நான் படித்த பள்ளி இந்த பள்ளிக்கூடமா? அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில தான். இங்க தான் நான் படிச்சேன். தொடக்க பள்ளியில தான் படிச்சிருக்காரு. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சர்ப்ரைஸா அவங்க முன்னாடி ஒருத்தவங்கள அறிமுகப்படுத்த போறோம். அவங்க தான் வந்து இந்த பாட்டெல்லாம் அலைன்மெண்ட்லாம் கரெக்டா பார்த்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. டான்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் கெஸ் பண்ண முடியுமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து. வெரி குட். நம்மளுடைய செசிலி டீச்சரோட ஹஸ்பண்ட் திரு சார் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்பாடா, இப்பதான் ஒரு மேல் கோரியோகிராஃபர் வந்து வராரு. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா சாருக்கு? பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை, ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை. தேங்க்யூ 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 வெரி மச். நம்மளுடைய தலைமை ஆசிரியருடைய வாழ்க்கை துணைவர் கணவன் அவர்களை ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஏன்னா டீச்சருக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லை. வீட்டுல சமையல்ல இருந்து எல்லாமே சார் தான். சோ பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க கிளாப் பண்ணீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்பா. இந்த ஒரு மேடம் காவியாக்கு நிறைய ஸ்கீம் தருது, எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு கிட்லேருந்து க்ளவ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாமே. இப்போ கூட ஒரு பொண்ணு கேலோ இண்டியாவில் மெடல் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்கு 1 lakh ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஈவினிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் மெடல் பண்ணால் உங்களுக்கும் நிறையா கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் வந்து பண்ணுங்கள். பாக்ஸிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. அவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து வர்றாங்க. நமக்காண்டி நான் கேட்டிருக்கேன், எங்கள் ஊர் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. நம்ம புதுக்கோட்டை எஸ்டிடி ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் வராங்க. அவங்கள அங்கே போட்டிருக்காங்க. நம்ம கீழூருக்காண்டி நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அவங்கள. இன்னமும் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வரலாம். ஓகேங்களா? எந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அவங்க நம்மளும் கேட்டிருக்காங்க வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. பசங்க எல்லாமே அனுப்புங்க. பேரண்ட் மூலம் சப்போர்ட் வேணும். பாக்ஸிங்னா நினைக்க ஒரு பயம் அந்த மாதிரி அடி போடுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே சேஃப்டி கிட்டு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. எல்லாமே எந்த எக்யூப்மெண்ட்டுமே நீங்கள் வாங்க தேவையில்ல. எல்லாமே அங்கே கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களுக்குன்னு சம்பளம் போட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க கேலோ இண்டியா ஸ்கீமில் பாக்ஸிங் சொல்லி. ஓகேங்களா? நீ எந்த ஒரு இது கந்தேகமாக இருந்தாலும் ஈவினிங் 5 to 6 கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசலாம். நீங்கள் கரெக்டாக 4 மணிக்கு 4:30 கிளாஸ் ஆரம்பிச்சிடும் பாக்ஸிங் கிளாஸ். வர்ற பசங்க எல்லாம் வாங்க. ஓகே தேங்க்யூ. பாக்ஸிங் கோச் காவியாக்கு பொன்னாடை அணிவிக்கிறாங்க. தொகுப்பாளர் ரம்யா மேடம் ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாமா? ஸ்டெல்லா மிஸ் என்ன மிஸ் கிளாப்பே வரல உங்களுக்கு? ஸ்டெல்லா மிஸ் ஒரு மந்திரம் இருக்குது. பயங்கரமான கிளாப்ஸ் கண்டிப்பா. சாந்தி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இன்னும் ஒரு 2-3 சாங் தான் இருக்குது. அதுக்கப்புறமா சிலம்பாட்டத்தோட இந்த ஒரு ஈவெண்ட் வந்து முடிய போகுது. அதனால இன்னைக்கு டே அமைந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். இங்க பாத்தீங்கன்னா பாப்பாலாம் கேட்டுட்டு விஷயம் தெரியுமா? வாலண்டியர்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு பெரிய கிளாப்ஸ் பெரிய சவுண்ட் எல்லாம் கொடுங்களேன். இவங்க எழுத மைக்கு. திருமதி மலர்விழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மகேஸ்வரி லட்சுமி ஆசிரியர் அவர்கள் மலர்விழி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். மலர்விழி ஆசிரியருக்கு ஒரு பெரிய கிளாஸ். சேர்க்க துடிக்கும் சேதுபதி சிலம்ப பாசறைகள் சிலம்பாட்டமா வெயிட்டிங்ல. அடுத்து கண்மணி வரியா 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 வரியா. ஓகே ஓகே. வரியா கொரியா
ஈகர்லி வெயிட்டிங். கொஞ்சம் செமையான பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் குயிக்கா சவுண்ட் தவறுகளையும் அது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். பானு காவாலி வெயிட்டிங்ல இருக்குது. பானு காவாலி யா யா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல மட்டும் கன்னடா பாட்டா எந்த பாட்டு? தமிழ் பாட்டு. கரெக்டா? ஓகே. சத்தமா கிளாப்ஸ் கொடுத்துருங்க. மேடம்க்கு எஸ் சார். ரிஸ்வானா மேடம் மட்டும் இல்லைங்க, கொரியோகிராஃபர் யாரெல்லாம் வந்து இதுல பங்கு இருக்குதோ இருந்து கேமரா வந்து அல்டிமேட் காமெடி பண்ணாரு. ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள். ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது கேமரால. நல்ல கிளாப்ஸ் கொடுத்துருங்க. நைட்டே ஒருத்த மேல தூக்கி கட்டியிருந்தா நைட்டே கீழே இறக்கி அல்டிமேட் கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாரு. முகில் ஸ்டுடியோஸ் வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் ஒரு பிஜிஎம் போடுறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலு அதுதான் நம்ம ஸ்கூலு. அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளி அங்கம்மாவும் SMCயும் சேர்ந்து பள்ளிக்கூடம் வாப்பா அடியா இகி சொல்லு மாட்டா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா இகி சொல்லு ஸ்மார்ட்டா. ஏது கல்விக்கிங்க காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. சடுகுடு ஸ்மார்ட் புக்கு அரசு பள்ளி ஹைடெக்கு கசடர நீ படிச்சு பெருமை சேரு நாட்டுக்கு. எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். பள்ளிக்கூடம் வாப்பா அடியா இகி சொல்லு ஸ்மார்ட்டா. ஏது கல்விக்கிங்க காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. ஒரு பெரிய உடனே போட முடியுமா? ஒரு 30 செகண்ட் தேசிய கீதம் ப்ளே பண்ணலாம் சார். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा. तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे. गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றிகள்.